திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 525, அதிகாரம் சுற்றம் தளால். தருமர் பீஷ்மரை நோக்கி, பொறாமை கொண்டுள்ள சுற்றத்தாரை தன்வசமாக்கிக் கொள்ளத்தக்க வழிகள் யாவை என வினவினார். அதற்கு பீஷ்மர் நாரதருக்கும் கண்ணபிரானுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை கூறினார். ஒரு முறை கண்ணபிரான் நாரதரிடம், நான் உம்மிடம் சில உண்மைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் துவாரகைக்கு அரசனாக இருந்தும் சகோதரர்களுக்கு அடிமை தொண்டு செய்து வருகிறேன். புசிக்கத்தக்கவற்றுள் பாதியை மட்டுமே புசிக்கிறேன், மற்றொரு பாதியை சுற்றத்தாருக்கு தருகிறேன். அவர்கள் பேசும் சொற்கள் என்னை சுட்டெரிக்கின்றன. எனக்கு துணை செய்வார் யாரும் இல்லை. அவர்களோடு சேர்ந்திருக்கவும் முடியவில்லை, விட்டு விலகியிருக்கவும் முடியவில்லை. இந்நிலையில் எனக்கும் என் சுற்றத்தாருக்கும் நன்மை தரத்தக்க ஒரு வழியை கூறுங்கள் என்றார். அதற்கு நாரதர், கண்ணா, ஒருவனுக்கு உட்பகை வெளிப்பகை என 2 வகையான துன்பங்கள் உண்டு. சுற்றத்தாரால் வருவது உட்பகை, மற்றவர்களால் வருவது வெளிப்பகை. வெளிப்பகையை விட கொடியது உட்பகை. நீர் உன் சுற்றத்தாரிடம் கொடுத்துவிட்ட நாட்டை திரும்பப் பெற எண்ணுகிறேன். கொடுத்துவிட்ட ஒன்றை திரும்பப் பெறுவது உமிழ்ந்த உணவை மீண்டும் எடுத்து உண்ண விரும்புவதை போன்றது. ஆகவே துன்பத்தில் இருந்து தப்பிக்க இழந்த நாட்டை திருப்பி கேட்காமல் இருப்பதே சிறந்தது. ஆனாலும் அவர்களின் கெட்ட உள்ளத்தை மாற்றும் ஆயுதம் ஒன்று உள்ளது. அது இரும்பினால் செய்யப்பட்டதல்ல, மென்மையானது. மென்மையானதாக இருந்தாலும் அது அவர்களை அடக்கிவிடும் என்றார். இரும்பினால் செய்யப்படாத மென்மையான ஆயுதம் எது என்று கண்ணன் கேட்டபோது, கண்ணா, அந்த மென்மையான ஆயுதம் இனிய சொல். இனிய நன்மொழியால் சுற்றத்தாரிடம் இனிமையாக பேசி அவர்களை அணைத்து செல்ல வேண்டும். வேண்டிய பொருள்களை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். எப்போதும் சுற்றத்தாரை காப்பதன் மூலம் ஒருவருடைய பொருளும் புகழும் ஆயுளும் பெருகும். எனவே நீ சுற்றத்தார்க்கு எவ்வித குறையும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அனைவரும் உன்னை சார்ந்தே உள்ளனர். ஏன், உயிர்கள் அனைத்துக்கும் நாதமே நீங்கள்தானே. நீர் அறியாதது ஏதுமில்லை என்று முடித்தார். சுற்றம் தழுவுதலின் மேன்மையை இவ்வாறு தர்மருக்கு உணர்த்தினார் பீஷ்மர். ஒருவர் சுற்றத்தாருக்கு வேண்டிய உதவிகளை செய்து இன்சொல் பேசி வந்தால் சுற்றத்தார் பலரும் அவரை சூழ்ந்திருப்பர் என்பதை கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உதவி செய்யாமல் இருப்பது குற்றம், உதவி செய்வதற்கே சுற்றம்.